இது வாழைதார் வெட்டுறதுக்கும் ஒரு முறை இருக்கு. இதை பிடிச்சிக்கணும், அப்படியே டக்குன்னு வெட்டி அப்படி இறக்கணும். மரத்துலேயே பழுத்த பழம் நேரம் ஆட்டை கொண்டு அவுத்து விட்டுட்டு சிவனேன்னு சுடுகாட்டு கட்டையில் படுத்துறது. ஏன் அங்கே போய் கொடுக்குற? பட்ட கஷ்டங்கள் நிறைய இருந்திருக்கும்ல. நிறைய சொன்னால் எப்படா இந்த போட்டியான உலகத்தில் நம்ம வேலைக்கு போய் எப்படா நம்ம குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு நினைப்பேன். அழுதழுது போறியா. Super Singer Saran Native Tour powered by Air Fiber Wi-Fi Naturals, world's fastest growing salon chain, Howda Pay, powered by Wakabi, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township, premium plots, Arabian Garden, seafood restaurant, Dr. Sri Verma, Ayurtharum Ayurveda, Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. சூப்பர் சிங்கருக்காக அங்க சென்னை வந்த பிறகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிருப்பீங்க. ரொம்ப மிஸ் பண்ணதுலேயே ஃபர்ஸ்டான ஒன்று நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா தண்ணியை சொல்லணும். எங்கள் காவேரி தண்ணி மாதிரி மரம் செடி கொடியோட வரப்போட நெல் வயலோட எவ்வளோ வெயில் அடித்தாலும் இங்கே வெயிலே நமக்கு தெரியாது. யாரு ஐயா நீ சொல்லிட்டு? ஓ அங்க பாருங்க. வயல் வேலைக்கெல்லாம் என்னால் நிற்க முடியாது, மயக்கமாக வந்துடும். இவனுக்கு இப்போ ஃபீஸு கட்டணும்னா இப்போ எங்கேயும் பார்ப்பாங்க, கேட்டு பார்ப்பாங்க. கிடைக்கலன்னா ஒரு ஆட்டை விற்றுக்கிறது. உங்க சொந்தக்காரங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டு? எல்லாம் எனக்கு என்ன ஒரு சொந்தக்காரங்க மேலெல்லாம் ஒரு கோவம் அப்படின்னா, வாழை மரத்தை இந்த இலையெல்லாம் தொங்குறதெல்லாம் கட் பண்ணுவான். புறா கூண்டு அடிக்கிறது, புறாவுக்கு தீனி போடுறது, கோழிக்கு தீனி போடுறது, கோழி கூண்டு அடிக்கிறது, ஆசாரி வேலையெல்லாம் செய்வான். ஆசாரி வேலை, கொத்தனார் வேலை, எல்லா வேலையும் செய்வான். அரிரோ ராரோ எங்க கண்ணே அம்மா இருக்கும் சன்னதிக்கே. மக்கள் உங்களோட சப்போர்ட்ல இன்னும் நிறைய நான் சம்பாதிப்பேன். இப்போ நீ இங்க இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இங்கேயே அழகா ஆரம்பிச்சலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் இது எல்லாருக்குமே பிடிக்கும். கிராமத்துல வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காரணும், அப்படியே பாட்டெல்லாம் பாடிட்டு இல்ல. நீ யூஸ்வலா இங்க வந்து உட்காந்தா என்ன பாட்டெல்லாம் பாடிட்டு? எங்க வீட்டுக்கு வந்தா மாடை பாக்குறதே வயலை பாக்குறதே வேலை போயிடும்ல. ஜாலியா வீட்டுல வந்து இந்த வேலை செய்வேன். இப்போ யூஸ்வலா இந்த மாடு ஆடுக்கெல்லாம் பேர் வச்சு கூப்பிடுவாங்க செல்லமா. அந்த மாதிரி பேர்லாம் இருக்கா இவங்களுக்கு? சொல்லுங்க, என்ன பேர் வச்சிருக்கீங்க? மாடுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கோம். மாடு பேர் வந்து மீனாட்சி, கண்ணுக்குட்டிக்கு காமாட்சி. மாடை மேய்க்க ஓட்டிட்டு போறதா இருக்கட்டும், ஆடை ஓட்டிட்டு போறதா இருக்கட்டும், ஜாலியா இருக்கும். சிவனேன்னு மாட்டை கொண்டு அவுத்து விட்டுட்டு சிவனேன்னு சுடுகாட்டு கட்டையில படுத்துறது. எங்க படுப்ப? சுடுகாட்டு கட்டையில. ஏன் அங்க போய் படுக்கிற? நல்லா இருக்கும், தூக்கம் சூப்பராக வருவாங்க. நான் யூஜி படிக்கும்போது மார்னிங் காலேஜ் மத்தியானத்தோட முடிஞ்சிடும். மத்தியானத்துக்கு மேலே வந்து மாடு ஆடெல்லாம் ஓட்டிட்டு போய் மத்தியானம் வெயிலாக வேற இருக்குமா, கொண்டு போய் விட்டுட்டு சிவனேன்னு படுத்துருவோம். தரிசியில் படுத்து எழுந்துட்டு அப்புறம் வருவியா? படுத்துருவோம். இல்லைன்னா இது மாதிரி பெரிய பெரிய மரம் இருந்துச்சுன்னா சேலை எடுத்துகிட்டு போகிறது. சேலை எடுத்துகிட்டு போய் அது மரத்தில் தொட்டி கட்டி தூங்குறது. ஓ அந்த மாதிரி. சூப்பர் சிங்கருக்காக அங்கே சென்னை வந்த பிறகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப மிஸ் பண்ணதுலேயே ஃபஸ்ட்டான ஒன்று நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா தண்ணியை சொல்லணும். எங்கள் காவேரி தண்ணி மாதிரி மினரல் வாட்டரே குடித்து மினரல் வாட்டர் செட் ஆகிடுச்சு என்னோடய உடம்புக்கு. இங்கே வந்து காவேரி தண்ணியை குடித்தேன்னா அப்பா அப்படின்னு இருக்குது. அதனில வந்து எங்கே பார்த்தாலும் வெறும் புழுதி காத்தா, வெறும் புழுதியாக முகத்தில் எந்நேரம் பார்த்தாலும் அந்த அழுக்கு படிஞ்சுக்கிட்டே இருக்குது, எங்கேயும் போகவே முடியல. இங்கே வந்து பார்த்தீங்களா எப்படி காற்றடிக்குதுன்னு அப்படியே ஜாலியாக எப்படி மரம் செடி கொடியோட வரப்போட நெல் வயலோட எவ்வளோ வெயில் அடித்தாலும் இங்கே வெயிலே நமக்கு தெரியாது. என்ன காரணம்னா பூரா வயல் வாங்கிடும், எல்லாம் தண்ணி நிற்கும் வயலில், பூரா வயல் வாங்கிடும். வெயில் எல்லாம் நமக்கு குளுன்னு காற்று வரும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் இங்கே கிராமத்தில். இப்போ ஆனால் உனக்கு ஒரு லைஃப் வந்து சென்னை கொடுத்துருக்கு இல்லையா? இப்போ சென்னை ரொம்ப பிடிச்சிருக்கா, கிராமம் ரொம்ப பிடிச்சிருக்கா? எனக்கு சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா? அதான் அன்னைக்கே போட்டிருக்காரு அழகான மெட்டு. ஸோ அதனால எப்பவுமே நம்ம ஊரு தான் இல்லையா? அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ரெடி. நம்ம மாடு மீனாட்சி. மீனாட்சி அக்காவை பாரு. ஹாய் மீனாட்சி. கொஞ்சம் அழகு இல்லாமல் தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, உன் அழகுக்கு வராது. உருன்னு இருக்கு, எனக்கு வர அது பயமா இருக்கு. மீனாட்சி இவங்க ஏதோ நோன். ஹாய் மீனாட்சி. உட்ரா வருவதைய. ஐயா தம்பி, உனக்காக தாண்டா தம்பி வந்திருக்கேன். சுடுகாட்டு கூட்டு போறேன்றா, உட்ரா உதயன்றான். டேடி சரியில்லடா. இதான் மீனாட்சியோட பொண்ணு. ஓ பேரு? பெரிய பொண்ணு. இது பேரு காமாட்சி. காமாட்சி. ஓ காமாட்சி. காமாட்சி
ஆனா இங்க இருந்தீங்கன்னா அதுக்கான டைம் நீ கொடுத்துட்டே இருப்ப. இங்க இருந்தேன்னா இது கூட தானே நேரமே போறது. நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா செல்ல பிராணியுமே வந்து எங்களோட அட்டாச்சு ஆனது. ஓ யாரு என்ன திடீர்னு மிஸ் அடிக்கிறார், யாரையோ கூப்பிடுறாரு, யாரு இருந்தா தெரியல. ஐயா நீ சொல்லிட்டு. ஓ அங்க பாருங்க கியூட். எவடா அழகா அங்க பாருங்க, அவர் ஏதோ கூப்பிடுறாரு. நானும் யாரோ நினைச்சேன், சொன்னோன்னே அழகா வந்துட்டாங்க. ஹலோ இவரை தான் சென்னையில இருந்து நான் தூக்கிட்டு வந்தேன், தாம்பரத்துல இருந்து. அப்படியா? எப்போ சீசன் ஆரம்பிக்கும் போது நான் விஜயகாந்த் ரவுண்டு பாடும்போது இவரை தூக்கிட்டு வந்தேன். இப்போ வளர்ந்துட்டான், சடசடன்னு வளர்ந்துட்டான். இதுல ஒரு இது என்ன பாத்திரம்னு தெரியுதா உங்களுக்கு? அரிசி பாத்திரம். அரிசி பாத்திரம் இல்லை, இது பேர் வந்து படி. இது வந்து நம்ம வீட்டில் வந்து நெல் போட்டு நம்ம வீட்டில் எடுத்த அரிசி இது. அப்படியா? இதுதான் உண்மையிலே சத்தான அரிசி. அரிசி எங்கேருந்து வருது நம்மளுக்கு? இந்த வயல்ல போட்டது. நம்ம இப்போ பார்த்தோம்ல மாடு, அந்த வயல்ல போட்ட அரிசி இது. ஆஹா சூப்பர் சூப்பர். இப்போ நாங்கள் எதுக்கு இதை கொண்டு வந்திருக்கோன்னா புறாக்கு போடும். வா. ஸோ எவ்வளோ வருஷமா இருக்கு இது? ஒரு 2.5 வருஷமா வளர்த்துட்டு இருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது வளர்த்தேன். எப்படி ஆரம்பிச்சிங்க புறா வளர்க்கணும்னு? 2 புறா வாங்கிட்டு வந்து சும்மா ஆசைக்கு வளர்த்தேன். அது அப்படியே முட்டை விட்டு பெருசாகிடுச்சு. எல்லாம் எங்கள் அத்தையும் எங்கள் ஆத்தாவும் தான் பார்த்துக்கிறது எல்லாத்தையும், நான் வந்ததுலேருந்து. ஓ சூப்பர். ஸோ பார்த்தீங்க இல்லையா, மாடு ஆடு புறா நாய்க்குட்டி எல்லாம் ஆட்டுக்குட்டி எல்லா குட்டீஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இயற்கை சார்ந்த எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகாக பார்த்துப்பீங்க இல்லையா? அதே மாதிரி நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், நாய்க்குட்டி கூப்பிடும் போது தான் அழகாக விசில் பண்ணீங்க. மீனாட்சி காமாட்சிக்கிட்டே ஒரு சைகளை பேசுறீங்க, புறாக்கும் விசில் அடிக்கிறீங்க. இது என்ன, இது அவங்களோட கோட் லாங்குவேஜா? கோட் லாங்குவேஜ்னு இல்லை, எனக்கும் அதுங்களுக்கும் இல்லை ஒரு கம்யூனிகேஷன். அது எவ்வளோ உயரத்தில் பிறந்தாலும் விசில் அடிச்சோம்னா சல்லுன்னு கீழே இறங்கும். ஆனால் எனக்கு என்னன்னா, இப்போ தனுஷ் சார் ஞாபகம் வருது, மாரி படம் ஞாபகம் இருக்கு இல்லையா? காஜல் அகர்வால் மேம், தனுஷ் சார் ஒரு சைடு, அந்த டைலாகு புறா இருக்குது, நீ வேற அழகாக சாப்பாடு போடுற, அப்படியே என்னை பார்த்து கற்பனை தான், எல்லாமே கற்பனை. சும்மா அப்படி சொன்னீங்கன்னா அந்த டைலாகோட நான் அழகா கொஞ்சம் அழகா இருந்தா சொல்லுவேன். நீங்க எல்லாம் காஜல் அகர்வால்னு சொன்னீங்க, செஞ்சிருவேன். வாங்க, எப்படி இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்காக வேண்டி. இது வாழைதார் வெட்டுறதுக்கும் ஒரு முறை இருக்கு. இதை பிடிச்சிக்கணும், இது ஒடிஞ்சிரும். ஆனா இது ஒடிஞ்சிரும், இதை பிடிச்சிக்கணும், இப்படி சீச்சி விடணும். இப்படி சீச்சி விட்டு இப்படி இழுத்து விட்டு இப்படி வந்துக்கிட்டு இங்க பாருங்க, இப்படி இருக்கா தார், இப்படி இருக்கா, எப்படி பழுத்து இருக்கு பாருங்க. உங்களுக்காக வேண்டிய இறைவன் பழுக்க வச்சிருக்கான். அப்படியே டக்குன்னு வெட்டி அப்படி இறக்கணும். ஓ இது அதுக்காகயா? இது அதுக்காக. எப்படி பழுத்து இருக்கு பாருங்க. இது எவ்வளவு ஹைஜீனிக்கானதுன்னா, அந்த கத்தி எடுங்க. இதை கவனிக்காம விட்டுட்டாங்கன்னு இல்லை, நான் உங்களுக்காக வேண்டி ஸ்பெஷலா இது மரத்திலேயே பழுக்க வச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். மரத்திலேயே பழுத்த பழம் எப்படி இருக்கு? சூப்பர். வெடிச்சிருச்சு பாத்தீங்களா, பழுத்து தேறி போய். மரத்திலேயே பழுத்த பழம் அது. சூப்பர்டா தம்பி, தேங்க்ஸ்டா. லைட்டா அப்படியே தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டா சாப்பிடுங்க. ஓகே, செம்ம ஸ்வீட்டா இருக்குங்க. இது வந்து மரத்திலேயே பழுத்த பழம். பண்ணீங்க கண் கூட பாக்குறீங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட், இப்ப இத கட் பண்றதுக்கு மொத்த வாழை அந்த சைடு ஃபுல்லா அப்படி கட் பண்ணுமா? ஆமா. அப்ப அது வேஸ்டா போகுதுல இதெல்லாம்? இதுல பார்த்தோம்னா இலைய வயல்ல போட்டுருவோம். ஓ, உள்ளாரி இருக்க தண்டை சாப்பிட்டுருவோம். அறுத்துடுச்சு புல்லு கட்டுறதுக்கு, அப்புறம் கீத்து கொட்டாய் போடுறதுக்கெல்லாம் இந்த வாழை நாரை பயன்படுத்துவோம். இதுல எதுவுமே வீணாகாது. எதுவுமே வீணாகாது. தோலை கூட மாட்டுக்கு போட்டுடலாம். நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ. இன்னைக்கு எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு ஒரு இடத்துல வந்து சரண் இருக்காரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி ஒரு சின்ன கிராமத்தில் இருந்துட்டு இவன் போவான் அப்படிங்கிறதே நான் நம்பவே இல்லை. இவன் செலெக்ஷனுக்கு போவையிலே நான் நம்பவே இல்லை. இவன் செலெக்ஷன் ஆகி ஒரு 3 செலெக்ஷனுக்கு பிறகு தான் நான் நம்பினேன் இவன் வந்து சூப்பர் சிங்கருக்கு போயிருக்கான் அப்படின்ட்டு. விஜய் டிவிக்கெல்லாம் போமா, நம்ம விஜய் டிவியில் தான் நம்ம பிள்ளை இருக்குதா அப்படின்னு எனக்கே தெரியவே இல்லை. அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு.
நம்பவே முடியலை எனக்கு. நம்ம தான் போகிறோமா, நம்ம இங்கே இருக்கிறோமா, எல்லாரையும் பார்க்குறோமா அப்படின்ட்டு. பிரியங்கா மாக்காப்பாவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து 20 வருஷமாக சூப்பர் சிங்கர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த 20 வருஷமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களெல்லாம். அப்புறம் இந்த சினிமா நடிகரெல்லாம் வர்றப்ப எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இவங்களையெல்லாம் பார்ப்போமா அப்படின்ட்டு. இவன்கிட்ட சொல்லுவேன், விஜயகாந்த்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை ஒரு வாட்டியாவது உசுரோட பார்த்துறணும் அப்படின்னு நினச்சேன், பார்க்க முடியல. அப்புறம் ஃபஸ்ட்டு வாட்டி நான் சென்னைக்கு வரையில் போய் அவர் சமாதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். நம்ம பையனால பாட முடியும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க சரண். நீ போய் ட்ரை பண்ணுறா, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது உங்களுக்கு? எனக்கு இளையராஜா பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இளையராஜா பாட்டு தான் நானும் கேட்பேன். அதே மாதிரி இவன் குழந்தையா இருக்கையிலலாம் இளையராஜா பாட்டு பாடி தான் தூங்க வைக்கிறது. இவன் தம்பி அண்ணன்லாம் நான் பாட்டு பாடி தூங்க வச்சிருவேன். அது என்ன பாட்டு பாடுவீங்க இளையராஜா சார்? மெலோடி சாங் தான் பாடுவேன். வேணாம் எங்களுக்காக ப்ளீஸ் அக்கா, கமான் கா. என்ன நீங்க 2 லைன் எடுத்து விடுங்க. என்ன பாட்டு பாடுவீங்க? பாடுங்க. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க என்னட்டையும், நீ வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நான் நிறைய பாட்டு பாடியிருக்கேன், அதனாலதான் நீ பாடுற அப்படி சொல்லிட்டு. என்ன பாட்டுமா? பொம்மை குட்டி அம்மாவுக்கு ஆராரோ, தங்க கட்டி பாப்பாவுக்கு தாலேலோ, பொம்மை குட்டி அம்மாவுக்கு ஆராரோ, தங்க கட்டி பாப்பாவுக்கு தாலேலோ, ஆரிரோ ராரோ, எங்க கண்ணே ஆரிரோ ராரோ, அழுதழுது போறியா, எங்க கண்ணே அம்மா இருக்கும் சன்னதிக்கே, நீ அழுது வந்த பாலகண்ணு, எங்க கண்ணே உனக்கு அதிக வரம் தந்தாரோ, ஆரிரோ ஆராரோ. நாங்கள் இவன் போய் ஜாயின் பண்ணையிலேயே ஒரு 4 பாட்டாவது பாடிட்டு வந்தாலே போதும், இவனோட குரல் இந்த உலகமும் கேட்கட்டும் அப்படின்னு தான் நினச்சோம். இவன் ஃபைனல் வரைக்கும் போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபைனலில் இவன் உட்காந்துருக்கானா அப்படிங்கிறதே எனக்கு நம்ப முடியல, அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலில் போய் பாடிட்டு அவன் அந்த கோப்பையை வாங்கையில் எனக்கு அப்படியே நான் உட்காந்துருக்கேனா அப்படிங்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்து வச்சது நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. இன்றைக்கி அவங்க அப்பா வயலில் வேலை செய்கிறாரு, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. பட்ட கஷ்டங்கள் நிறைய இருந்திருக்கோம்ல? நிறையா. இவங்கெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கையிலாம் நானும் வேலைக்கு செஞ்சுருக்கேன். இப்போ தான் எனக்கு உடம்புக்கு முடியலை அப்படின்ட்டு நான் போகிறதில்ல வயல் வேலைக்கெல்லாம். என்னால் நிற்க முடியாது, மயக்கமாக வந்துடும் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஆள் வேலை, அவர் ஒரு 10 ஆள் வேலையை அவர் ஒரே ஆள் செஞ்சுட்டு வருவார். 4 ஆள் வேலையும் ஒரே ஆள் செஞ்சுட்டு வருவார். அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, கட்டட வேலையாக இருந்தாலும் சரி, வய வேலையாக இருந்தாலும், மற்ற எல்லா வேலையும் சமைக்க போவாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு 10 பேர் கூட கூட்டிகிட்டு வருவாங்க சமைக்கிறதுக்கு. நான் முடியலை அப்படிங்கிறதுனால பிள்ளைங்களுக்காக வேண்டி அவரே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வார். வீட்டு வேலையாக இருந்தால் கூட எனக்கு முடியலை அப்படின்னுட்டாலே அவரே செஞ்சிருவார் எல்லாமே. டீ போடுறதுலேருந்து சமைக்கிறது. அதான் இவன் சொல்லிட்டானே வந்தோடனேயே, எங்கள் அம்மா சமைச்சு சாப்பிட்டதை விட எங்கள் அப்பா சமைச்சு சாப்பிட்டது தான் நிறையா அப்படின்னு. அது உண்மைதான், எங்கள் வீட்டுக்காரர் தான் செய்வார். ஆனால் இன்றைக்கி அந்த வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி எல்லாருமே சொல்லலாம், அந்த ப்ரைஸ் மணி வருது, சரண் என்ன செட்டில் ஆகிடுவார் அப்படி இப்படின்னு எல்லாம் நம்ம கைக்கு வரத்துக்கு லேட் ஆகும். ஆனால் அப்போ டைம்லேருந்தே இன்றைக்கி பிள்ளைய அவன் சொன்ன மாதிரி படிக்க வச்சுருக்கீங்க. அந்த படிப்பு எவ்வளோ முக்கியத்துவன்றது அவரும் அதுக்கேற்ற மாதிரி படிச்சிருக்காருல்ல. ஸோ அந்த டைமுக்கான ஒரு காசுலேருந்து எல்லாமே கஷ்டத்தை பார்த்துருப்பீங்கல்ல. ஆமாம். அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க? இவனுக்கு இப்போ ஃபீஸு கட்டணும்னா இப்போ எங்கேயும் பார்ப்பாங்க, கேட்டு பார்ப்பாங்க, சொந்தக்கார இடம், பங்காளி, அந்த மாதிரி கிடைக்கலன்னா ஒரு ஆட்டை விற்றுக்கிறது. ஸோ இதெல்லாம் விற்று தான் ஃபீஸுக்கான ஒரு விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தாண்டி இன்றைக்கி நம்ம என்னதான் ஜெயிச்சுட்டு வந்தாலும் அந்த சில காமெண்ட்ஸ் வரும், சில சொந்தக்காரங்களே சொல்லுவாங்க, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களே, அவன் என்னப்பா அவன் ஜெயிச்சிட்டான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா? இருக்கு, ஆனால் இன்னும் வெளியில் வரல, நானும் இன்னும் வெளியில் போகலை. 3-4 நாள் தானே ஆகுது நான் வந்துட்டு. இங்கே வீட்டில் இந்த பிள்ளைங்க இருக்கிறதுனால நான் பிள்ளைங்களோடையே
பொழுது கழிஞ்சிருது. இனிமே வெளியில அங்கிட்டு தெரு பக்கத்து போனா வந்தாதான் என்னன்னு. ஆனா எல்லாம் இருக்கும் தான், இல்லாம எல்லாம் இருக்காது. இங்கே வந்து பிளெயின்லயே போனது இல்ல நீங்க? கூடிய சீக்கிரம் 16ஆம் தேதியா ஃபர்ஸ்ட் ஃபிளைட்? ஃப்ளைட் மலேசியா. மலேசியா எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம அனுபவிக்காததெல்லாம் நம்ம பிள்ளைங்க அனுபவிக்கட்டும் அப்படின்ட்டு. இப்போ இவன் சார்பில் நானும் போவேன்ல. அப்படின்னு இல்லை, இந்த சூப்பர் சிங்கர் சீசன் 11க்கு வந்து மிஸ்கின் சார் ஒரு gift மாதிரி எங்க எல்லாருக்குமே. கண்டிப்பா மிஸ்கின் சார் இல்லைன்னா வந்து நாங்க இவ்வளோ hype தூரம் ஆயிருக்கோம். போயிருக்கவும் முடியாது. மிஸ்கின் சார் வந்து ஒரு பெரிய ஒரு, எப்படி ராஜா சார் ஒரு உயிரோ, அவர் என்னோட காட் மாதிரி அவர் மிஸ்கின் சார். அவர்கிட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன நீங்க? அவர்கிட்ட கற்றுக்கிட்டது என்னென்னா, எந்த விஷயத்தையும் பொறுமையாக கையாளணும் அப்படிங்கிறது. பொறுமையாக இரு. என்கிட்ட மிஸ்கின் சார் அடிக்கடி சொல்கிறது தான், பொறுமையாக இரு அப்படின்னு. என்னோட மைண்ட் செட் எப்படின்னா, எனக்கு டக்குன்னு கோவம் வந்துடும், டக்குன்னு வருத்தப்பட்டுருவேன். அப்படி இருக்கக்கூடாது, பொறுமை முக்கியம். நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அவர்கிட்ட. நிறைய படிக்கணும், நிறைய விஷயத்த நம்ம இன்னும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது. அவரே இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாரு. மிஸ்கின் சாரே இன்னும் கற்றுக்கிட்டே தான் இருக்காரு. அதாவது 2 பேர்கிட்ட ஒரு பொதுவான ஒரு கேள்வி, இந்த சொந்தக்காரன்னு இருப்பாங்க இல்லையா? இப்போ நான்லாம் வந்து இப்போ எதனா ஒரு ஃபங்க்ஷன் போகலாம், அவளுக்கு என்ன பந்தா காட்டுறா அப்படின்ற ஒரு விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். உங்க சொந்தக்காரங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டு? எல்லாம் எனக்கு என்ன ஒரு சொந்தக்காரங்க மேல எல்லாம் ஒரு கோவம் அப்படின்னா, முன்னாலேருந்து நம்மள்ட்ட யாரும் ஒருத்தவங்க பேசலையே, இப்போ போனதுக்கு அப்புறம் பேசுறாங்களே அப்படின்னு ஒரு வருத்தம், லைட்டா ஒரு வருத்தம் இருக்கு. லைட்டா ஒரு வருத்தம் இருக்கு. மற்றபடி எல்லாம் செஞ்சாங்க தான், இல்லைன்னு சொல்லல. செஞ்சாங்க, எல்லாரும் செஞ்சாங்க தான். இப்போ யாராக இருந்தாலுமே, எங்கே இருந்தாலும், டவுனாக இருந்தாலும், இப்போ இங்கே கிராமமாக இருந்தாலும், கொஞ்சம் ஒருத்தர் முன்னுக்கு வந்தாலே கொஞ்சம் பொறாமப்படுவாங்க தானே. அந்த மாதிரி இனிமேல் இவன் கொஞ்சம் நல்லா பணம்லாம் நிறையா வீடு வசை கட்டி ஒரு நகையை அதெல்லாம் வாங்கி மாட்டிக்கிட்டு வந்தான்னா அது ஒரு பொறாம தானே இருக்கும். எங்கேயும் உள்ளது தானே அது. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் சம்பாதிக்கல மக்களே. அந்த அளவுக்குலாம் என்ன தம்பி இப்படி சொல்லிட்ட? மக்கள் உங்களோட சப்போர்ட்ல இன்னும் நிறைய நான் சம்பாதிப்பேன். சம்பாரிச்சு வீட கட்டுறோம், கார் வாங்குறோம், அப்புறம் என்னென்ன ஆசைகள் இருக்கு சரண் உங்களுக்கு? நிம்மதியா இருக்கணுக்கா. எங்க இருந்தாலும் எது கவலை எதுன்னு தேடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அதுதான் கவலையே. சந்தோஷம் எதுன்னு தேடிக்கிட்டே இருந்தோம்னா, அந்த தேடுறோம் பாருங்க, அந்த தேடல் தான் சந்தோஷமே. இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு யோசிப்பேன், என்ன யோசிப்பேன்னா, எப்படா இந்த போட்டியான உலகத்துல நம்ம வேலைக்கு போய் எப்படா நம்ம குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர போறோம் அப்படின்னு நினைப்பேன். என்னோட பெருத்த ஆசை என்னன்னா, வாத்தியாரா போகணும் அப்படின்னு தான், ஒரு பேராசிரியரா போகணும்னு தான் ஆசை. எப்படா வர்றது அப்படின்னே நினச்சிக்கிட்டு அப்படியே எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சது தான். ஒரு புக்காக படிச்சு அப்போ தான் படிக்கவே ஆரம்பித்தேன். அப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன், எப்படா வேலைக்கு போக போகிறோம் அப்படின்ட்டுன்னு. கிடைச்ச வேலையை விட பிடிச்ச வேலையை செஞ்சோம்னா மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாடகருங்கிறது எனக்கு கிடைச்ச வேலை தானே, ஆனால் வாத்தியாருங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. இப்போ இல்லாததுக்கு நான் ஆசைப்படல, இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன். அதனால இருக்குது, இல்லாம இருக்கிறது இல்லாமே இருக்குது. இப்போ எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுவீங்கன்ற? ஏன்னா ப்ரொஃபஸர்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கிடைச்சதை பிடிச்சிக்கிட்டு நம்ம அதுக்குள்ள முன்னுக்கு வந்துட்டாலே போதும்னு நினைக்கிறேன். அது வாத்தியார் வேலை வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு நம்ம போய்க்கலாம். இப்போ இருக்கிறத நம்ம கைப்பற்றிக்கிட்டு அதில் சம்பாரித்து அதை கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சூப்பர். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமா, நிறைய வந்து சூப்பர் சிங்கர் இதை பற்றிலாம் நம்ம பேசிட்டோம். வீட்டில் எப்படி சரண் வந்து அவன் சும்மாவே இருக்க மாட்டான், செவனேன்னு இருக்க மாட்டான். அந்த வாழை மரத்தை இந்த இலையெல்லாம் தொங்குறதெல்லாம் கட் பண்ணுவான். புறா கூண்டு அடிக்கிறது, புறாவுக்கு தீனி போடுறது, கோழிக்கு தீனி போடுறது, கோழி கூண்டு அடிக்கிறது, அதை தான் சுத்தம் பண்ணிக்கிட்டு அதை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். வீட்டில் சும்மானே இருக்க மாட்டான். ஆசாரி வேலையெல்லாம் செய்வான். ஆசாரி வேலை, கொத்தனார் வேலை, எல்லா வேலையும் செய்வான். சரணுக்கு தெரியாத வேலையே கிடையாது. அந்த கூண்டெல்லாம் இவன் தான் அடித்தது. அந்த 4 கோழி கூண்டு, புறாவுக்கு கூண்டு, இதெல்லாமே இவன் தான் செஞ்சான். நிறைய வளர்த்தான். எலி வளர்த்தான், வெள்ளை எலி வளர்த்தான், லவ் பேர்ட்ஸ் வளர்த்தான், முயல் வளர்த்தான். அதாவது கஷ்டத்துல இருக்கும் போது பையனை நினைச்சு அழுத தருணம் நிறைய இருக்கும். ஆனா பெருமைப்பட்டு அழுத ஒரு கண்ணீர் இருக்கும்ல, என் பையனை நினைச்சு உண்மையாவே இந்த இடத்துல நான் ரொம்ப பெருமைப்பட்டமா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எதமா சொல்வீங்க? அப்படின்னா நான் சூப்பர் சிங்கரை தான் சொல்லுவேன். நான் சந்தோஷம், என் அளவு கடந்த சந்தோஷம்னா நான் சூப்பர் சிங்கரை தான் சொல்லுவேன். இவன் வேஷம் கட்டி ஆடுனதோ பாடுனதோ நான் எதுவுமே நேரில் பார்த்ததில்லை. இவன் முதன்னு கோமாளி வேஷம் போட்டுட்டு வந்தோடனே, ஆகா என்ன புள்ள கோமாளி மாதிரியே மாறிட்டானே அப்படின்னு நான் அது வந்து சந்தோஷத்துலேயும் அழுதேன். இவன் கோமாளியாக இருக்கிறத பார்த்தும் நான் அழுதேன். என்னால் அதை வந்து இவன் கோமாளியாக இருக்கிறத பார்க்கவும் என்னால் சகிக்கலை. ஆனால் இவன் நல்லா நானே அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன்.
ஆனா இந்த திறமைலாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. இவன் நேர்ல பாடி நான் பார்த்ததில்ல. ஆர்கெஸ்ட்ராவுக்கெல்லாம் போவான்ல, நானும் அங்கெல்லாம் போக முடியும், பார்த்ததில்லை. ஆனால் இங்கே கோயில் திருவிழாவில் இந்த மாதிரி இந்த கல்யாண ஃபங்க்ஷனு இதுல எல்லாம் பாடியிருக்கான், அதை தான் பார்த்துருக்கேன். ஆனால் கச்சேரியில் வந்து பாடி நான் பார்த்தது கிடையாது. அண்ட் இந்த அழகான இடத்துல இருக்கோம், இந்த இடத்த பத்தி சொல்லுங்க. ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கேருந்து தான் அரிசி எடுத்து சாப்பிடுறாங்க, இங்கேருந்து தான் வாழைப்பழம் வருது, இங்கேருந்து தான் வேற என்ன சொன்ன, வேற ஏதோ ஐட்டம் சொன்னீங்க. சோளம், கரும்பு, உளுந்து இதை அறுவடை பண்ணிட்டு நாங்க இதை உழுது எள்ளு விதைச்சிருவோம். சரி, இந்த மாதிரி இதுல இருக்கீங்களா, பாம்பு இதெல்லாம் வருமா? பாம்பெல்லாம் அப்படியே பயங்கரமா சொல்லுவாங்க, வருமா? பாம்பெல்லாம் வரும். இது இந்த செவுத்து ஓரமா கூட போகும். அப்படி படம் எடுக்கும் வந்து. Super Singer Saran Native Tour powered by Air Fiber Wi-Fi all-in-one plans. Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Naturals, world's fastest growing salon chain. Howda Pay powered by WorkUp, a unified platform for finance, accounts and HR. Kartipuram 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial villa plots with a world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Super Singer Saran Native Tour powered by Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Howda Pay, powered by Workabi, Kartipuram, Coimbatore 200 acre dream township, premium plots, Arabian Garden, Seafood Restaurant, Dr. Srivarma, Ayul Tarum Ayurveda. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform.